சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு ஆண்டு முழுவதும் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் தங்க நாக கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஆண்டுக்கு ஒருமுறை கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளன்று ஆதிபுரீஸ்வரர் மீது சாத்தப்பட்டிருக்கும் தங்க நாக கவசம் திறக்கப்பட்டு 3 நாட்களுக்கு மட்டும் கவசமின்றி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று மாலை ஆதிபுரீஸ்வரர் மீது சாத்தப்பட்டுள்ள கவசம் திறக்கப்பட்டு மகா அபிஷேகம் மற்றும் புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகம் நடைபெறும். ஆண்டுக்கு ஒருமுறை 3 நாட்களில் மட்டுமே ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி தரிசிக்க முடியும் என்பதால் இந்த அதிசய நிகழ்வை காண தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். திருவொற்றியூர் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இத்தலத்தின் மூலவர் ஆதிபுரீஸ்வரர், தாயார் திரிபுர சுந்தரி. இத்தலத்தின் தலவிருட்சமாக அத்தி மரமும் மகிழ மரமும் உள்ளன. தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் ஆதிசேடு தீர்த்தமும் அமைந்துள்ளன. இத்தலத்தில் உள்ள இறைவன் ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர், திருவொற்றீஸ்வரர் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறார். எனினும் ஆதிபுரீஸ்வரர் எனும் தியாகராஜர் ஒரு சன்னதியிலும், திருவொற்றீஸ்வரர் தனியாக ஒரு சன்னதியிலும் காட்சி தருகிறார்கள். காளியின் வடிவாக உள்ள வட்டப்பாறை அம்மன் இங்கே அருள் பாலிக்கிறார். இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு புற்றுலிங்கம் ஆவார். ஆண்டில் கார்த்திகை பௌர்ணமி அன்று மாலை மட்டுமே வெள்ளி கவசம் திறக்கப்பட்டு அதற்கடுத்த 2 நாட்கள் மட்டுமே இவரை முழுமையாக தரிசனம் செய்ய இயலும். அப்போது மட்டுமே இறைவனாருக்கு புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகம் நடைபெறும். அவரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அந்த புனுகு தைலமே பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. சிவபெருமானை வழிபட பிரம்மன், விஷ்ணு, வாசுகி மூவரும் கடுந்தவம் இருந்து வரம் பெற்றனர். அதன் பயனாக ஆண்டுதோறும் மூவரும் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி 3 நாட்கள் இத்தல இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம். தொண்டை நாட்டின் 32 தேவார தலங்களுள் ஒன்றான இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது. பிரம்மனின் விருப்பத்திற்கேற்ப இறைவன் பூமியில் சுயம்புவாக முதலில் தோன்றிய தலம் திருவொற்றியூர். ராஜகோபுரத்தினுள் நுழைந்ததும் வலதுபுறம் தெற்கு நோக்கிய வடிவுடையம்மன் சந்நிதி உள்ளது. தொடர்ந்து மகிழமரம், அதன் அருகே விநாயகர், முருகன் ஆகியோர் சன்னதிகள் இருக்கின்றன. வலச்சுற்றில் 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மூலவரான சுயம்பு ஆதிபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார். இவர் கவசம் சாத்தப்பட்டு நாக வடிவில் சிவலிங்க திருமேனியில் சதுர வடிவ ஆவுடை ஆறில் வீட்டிருந்து அருள் பாலிக்கிறார். இவர் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி 3 நாட்கள் கவசம் நீக்கப்பட்டு நிஜலிங்க தரிசனம் தருவது கண்கொள்ளா காட்சியாகும். 3 நாட்களும் புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி தைலம் சாத்தப்படுகிறது. ஆவுடையாரின் மீது வழக்கமான லிங்க திருமேனிக்கு பதிலாக படம் எடுத்த நாக வடிவில் இறைவன் காட்சி தருவது அபூர்வ கோலமாகும். தன்னை வழிபட்ட வாசுகி பாம்பை தனக்கு ஐக்கியப்படுத்தியதால் இத்தல இறைவன் இப்படி காட்சி அளிப்பதாக கூறப்படுகிறது. சுயம்பு புற்றுலிங்கமாக இருப்பதால் இத்தல இறைவனுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடைபெறுவதில்லை. ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். பிரளயம் வேண்டாத பிரம்மதேவர் சிவபெருமானிடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்க யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பலனால் சிவபெருமான் தோன்றி பிரளயத்தினை நிகழ்த்தாமல் தடுத்தார். இதனால் இத்தலம் ஒற்றை செய்தல், அதாவது விலகச் செய்தல் என்னும் பொருளில் திருவொற்றியூர் என்று அழைக்கப்படுகிறது. ஞான சக்தியாய் விளங்கும் இத்தல அம்பாளின் திருநாமம் வடிவுடையம்மன் என்பதாகும். தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் வீட்டிற்கும் இந்த அன்னைக்கு திரிபுர சுந்தரி, வடிவுடை மாணிக்கம் என்ற பெயர்களும் உண்டு. இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏராளமான பேருந்து வசதிகள் உண்டு. சென்ட்ரலில் இருந்து புறநகர் ரயில் மூலம் திருவொற்றியூர் வரலாம். மெட்ரோ ரயில் மூலம் செல்பவர்கள் திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ ரயில் நிலையம் இறங்கி கோயிலுக்கு செல்லலாம். மெட்ரோ ரயில் மூலம் கோயிலுக்கு செல்வதுதான் மிகவும் சுலபமான வழித்தடமாகும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூலோகத்தில் முதன்முறையாக இத்திருக்கோயில் நிறுவப்பட்டிருப்பதால் இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர் சிவபெருமானின் முதல் வடிவம் என அழைக்கப்படுகிறது. ஆலயத்திற்குள் நுழையும் போதே தெய்வீகமயமான அமைதியான சூழல் நம்மை வரவேற்பதை நிச்சயம் உணர முடியும். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த காப்பு கலைதல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஈசனின் அருளை பெறுவோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தவறாமல் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.